ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலருக்கா கண் கிட்ட பார்வை தூர பார்வைக்கு, கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணுக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லெண்ணெயில் அகத்திக்கீரையை, மணத்தக்காளி கீரை, நல்லெண்ணெயில் மணத்தக்காளி கீரையை வாங்கி நல்லா அலசிட்டு மிக்சியில் ஒரு திரிச்சு உள்ளே போட்டு காய்ச்சி அந்த சாறு எடுத்து வச்சுக்கிட்டு வடிகட்டி 2 டீஸ்பூன், காலையில் ஒரு 3 டீஸ்பூன், சாயந்தரம் ஒரு டீஸ்பூன் குடிக்க சொல்லியிருக்கேன். அது கண் நல்ல ஒளி நல்லா இருக்கும், அதுவும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொல்கிறேன், அன்னாச்சி பூ இருக்குல்ல, அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல, அதை நல்லா நுணுக்கிக்கோங்க. அன்னாச்சி பூ தூளாக மைய நல்லா நுணுக்கி அம்மியில் வச்சு நுணுக்கி வெந்நி கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை உள்ளே போட்டு டெய்லி ஒரு தடவை நீங்கள் எப்போ டைம் கிடைக்கும் அதையும் குடிங்க. கண்ணில் கிட்ட பார்வை தூர பார்வை, சதை வளர்றது, கண்ணிலிருந்து கண்ணீர் வருது, எல்லாமே நிற்கும். இது இது கண்ணுக்கு 2 சொல்லியிருக்கேன். நம்ம இந்த கழுத்தெல்லாம் சுருக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ். முகம் அழகாக இருக்கும், சுருக்கெல்லாமல் இருக்கும், கழுத்து தான் ஒருத்தவங்களுக்கு வயசை காட்டும். அதுக்கு நம்ம அந்த எண்ணெய்லாம் போடுறது கழுத்தெல்லாம் சேர்த்து போட சொல்லியிருக்கோம். அப்படியே இப்படி ஒரு எக்ஸசைஸ். இப்படி ஒன்றாந்து இப்படி வாயை மூடி மூடி திறந்தாலே இந்த இடங்கள்லாம் அப்படி இழுத்து 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 இருக்காது. 2வது இப்படி இப்படி செஞ்சாலும் இந்த பக்கம் ரிங்கிள்ஸ் வராது. அப்புறம் சிரிக்கம்ல இப்படி சுழுங்க வராது. நெற்றிக்கு அப்படின்னாலே இந்த நெற்றி பக்கம் சுருக்கம் வராது. இதை அடிக்கடி செய்யுங்க. இந்த கழுத்து சுருக்கங்கள், முக சுருக்கங்கள் இதெல்லாம் போயிடும். கண்ணுக்கு சொல்லியிருக்கேன், அப்படி சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன். நைட்டு தூங்கும்போது ஒரு வெத்தலையில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோமும் சொல்லுவோம், அது வச்சு ஒரு 3 கருப்பு திராட்சை, காஞ்ச கருப்பு திராட்சை மென்னி தின்னுட்டு படுங்க. நல்ல செரிமானம் இருக்கும், நல்ல தூக்கம் வரும். 1 டம்ளர் வெண்ணி குடிச்சிட்டு படுத்துருங்க. அதை சாப்பிட்டுட்டு பியூராக நல்லா இருக்கும் உடம்பு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கறை சொல்லுங்கள்.